வெல்கம் டு மிஸ்டர் சின்ராஸ் யூடியூப் சேனல். நானும் சின்ராஸ் நம்ம பாய்ஸ் எல்லாம் எப்போதும் போய் வெளில சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு வந்த இடம் தாங்க வடபழனி ஏவிஎம் ஸ்டூடியோ. ஏவிஎம் ஸ்டூடியோ எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய மூவிஸ் சீரியல்லாம் பார்க்கும்போது ஒரு மியூசிக் போட்டு வரும், ஒரு டாயின் 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 அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த ஹோட்டல் பேர் தான் ஹோட்டல் அல் புகாரி. ஹோட்டலில் போய் அவங்ககிட்ட பர்மிஷனும் கேட்டுட்டோங்க. கேட்டுட்டு நான் வீடியோ எடுத்துக்க வாங்கிட்டேன், அவங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அந்த ஹோட்டலோட ஹிஸ்ட்ரிலாம் படிக்க ஆரம்பிச்சு 1988 இருந்து இருக்குன்னாங்க. ஃபேமஸ் வந்து பிரியாணி கிரில்னாங்க. சரி ஃபேமஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரியாணியை வாங்கிட்டு வாங்க. பிரியாணியை வாங்கினா கலர்ஃபுல்லாக இருக்கு, சரி சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கா, ஸ்டொமக் ஃபில் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணியை எடுத்து அப்படியே பிளேட்டில் அப்படியே போட்டால் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அந்த டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த சிக்கன் பீஸில் மசாலா அப்படியே ரைஸில் உள்ள மசாலாலாம் அப்படியே சூப்பராகவே இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, நமக்கு தருவானா இவன் தரமாட்டானா, அவன் கேமராவில் கவர் ஆறானே தெரியாமல் உட்காந்து அப்படியே ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களோட ஃபேமஸான ஒரு கிரில்லு தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்க மசாலா கிரில்லு தாங்க வாங்கியிருந்தோம். அவங்க கிரில் சிக்கன் கேட்டாவே இப்படியே மசாலாவோட தான் கொடுப்பாங்க. அது சாப்பிட்டு பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் யாரும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சரி கிரில்லோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பரோட்டாங்க. தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவாகவே ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு பரோட்டா இருக்கும். சரி பரோட்டாவெல்லாம் எடுத்து பிச்சு போட்டுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அப்படி பரோட்டா கூட சால்னா வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. சரி பரோட்டா கூட மதுரைக்காரங்க மாதிரி அப்படியே தயிர் வெங்காயத்தை வச்சு சாப்பிடலான்னா, ஐயோ சென்னை சைடில் சொன்னால் ரைத்தா வச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி அவங்க மசாலா கிரில்லு நல்லா இருக்குமே, அது கூட பரோட்டாவை சாப்பிடலான்னு நினச்சிக்கிறாரு. சரி அது கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தா அதுதாங்க அல்டிமேட் காம்போவாக இருந்துச்சு. உண்மையிலேயே மசாலா கிரில்லு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. சரி அடுத்து ஒரு முட்டை தோசை சொல்லியிருக்கமே, முட்டை தோசை சாப்பிடலான்னு சொல்லிட்டு முட்டை தோசை எடுத்து பார்த்தா அவ்வளோ பெரிய சைஸில் கொடுத்தாங்க. சரி அந்த முட்டை தோசை எடுத்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறதுக்கு எடுத்து எதிரடா வச்சு சாப்பிடலாம் கேட்டா சின்ன வச்சுன்னா இருக்கானே இந்த ஆட்டோக்கார தம்பி அப்படிங்கிற மாதிரி மசாலா கிரில்லு தான்ப்பா எடுத்து சாப்பிடுப்பா அப்படின்னா சாப்பிட்டு பார்த்தா இது என்ன பரோட்டா கூட மிங்கிள் ஆகுது, பிரியாணி கூட மிங்கிள் ஆகுதுன்னு சாப்பிட்டு பார்த்தவங்க. அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் தந்தூரி தாங்க. இது ஆப்கான் தந்தூரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி லெமன்லாம் கொடுத்தாங்க, மலைச்சாரல் மாதிரி புழிஞ்சு விடலான்னு சொல்லிட்டு புழிஞ்சு விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தவங்க. சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ஓகேவா இருந்துச்சு. அதுக்கு எடுத்து அவங்களோட ஹரியாலி சிக்கன் தந்தூரி சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுவும் சாப்பிட்டு பார்த்தோம். சரி கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தா அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. சரி லெக் எடுத்து நம்ம 2 பைட் சாப்பிட்றலாம், இவங்க கேட்பாங்க வீடியோக்காண்டி சாப்பிட்டியாடான்னு. ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சாப்பிட்டாச்சு. அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திங்க. சப்பாத்திக்கும் அதே ஆட்டோக்கார தம்பி தாங்க, அதே மசாலா கிரில்லு தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அதுவும் சப்பாத்தி கூடவும் காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது. என்னடா ஒரே ஒரு கிரில்லை வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்றலாம் போலக்கு, அந்த அளவுக்கு கிரில்லு சூப்பராக இருந்துச்சு. ஓவர் ஹைப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அது கூட இடியாப்பம், என்னடா இடியாப்பத்துக்கு யாரு, அதே ஆட்டோக்கார தம்பி மசாலா கிரில்லு தான், அவனையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்து. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அப்படியே ஃபைனலாக ஒரு ஹாஃப் ஆயில் எடுத்து வாயில போட்டலாம்னு சொல்லிட்டு உடையாம அதை அப்படியே மடிச்சு அப்படியே வாயில போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வண்டி எடுத்து கேகே நகரில் உள்ள ராம்ஸ் அங்கெல்லாம் அவங்க வந்தோம். ராம்ஸ் டீ ஹவுஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி 2 ரெகுலர் சாயை வாங்கிட்டு அப்படியே குடிச்சு பார்த்து 2 ஒரே டேஸ்ட்டாக இருக்கா, 2 டீ தான் 2 ஒரே டேஸ்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அங்கேருந்து குடிச்சு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த கிரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கிரில்னு சொல்லுவேன், சென்னையிலேயே பெஸ்ட் கிரில்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது. இதோட லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். இது ஒரு எந்த பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. மிஸ்டர் சின்ராஸ் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கையோட வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.